நெக்ஸ்ட்டு ஆர்டிபி மே 2023ல கேட்ட இந்த கொஷின் இது வந்து ஆக்சுவலாக பிஸ்னஸ் காம்பினேஷன் கொஷின் தான். ரொம்பவே சிம்பிள் ஈஸி கொஷின் தான் இது. ஹை ஹை என்ன கொஷின் அப்படி பண்ணுங்க. ஹை ஸ்பீட் லிமிடெட் மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் செல்ஸ் கார்ஸ். The company wants to foray into two-wheeler business, therefore it acquires 30% interest in Quick Bikes Limited for rupees 5 lakh on 1st October 2001. Additional 25% stake has been acquired on 1st January 2002 for rupees 5 lakh at its fair value. என்ன சொல்கிறாங்க, ஹை ஸ்பீட் லிமிடெட் இவங்க தான் நம்ம கிளைண்ட். இவங்க வந்து கார் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிருக்காங்க. இவங்க டூ வீலர் பிஸ்னஸில் என்ட்ரு ஆகணும்னு பார்க்குறாங்க. தேர்ஃபோர் குவிக் பைக்ஸ் லிமிட்டடாக வாங்குறாங்க. குவிக் பைக் லிமிடெட்லேருந்து எப்படி இவங்க அக்விஷன் பண்ணுறாங்கன்னா 1/11/2001 அப்போ ஒரு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுத்து, அதாவது 5 lakh கொடுத்து 30% இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. அப்போது கண்ட்ரோல் அப்ளை ஆச்சா? கிடையாது. பட் 25% கொடுத்து என்னைக்கு வாங்குறாங்கன்னா 1 Jan 2002 வாங்குறாங்க. எவ்வளோனா 5 lakh கொடுத்து அப்பவும் வாங்குறாங்க. ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேஷாக கொடுத்தது வந்து பார்த்தோன்னா 10 lakhன்னு தெரியும். ஓகேங்களா? 10 lakh. இதில் வந்து ஃபேர் வேல்யூ ஆஃப் 1 lakh அதாவது 1st November 2001 அஃபேர் பண்ண அந்த 5 lakhக்கு 1st Jan 2002க்கு ஃபேர் வேல்யூ இருக்கா அப்படின்னு கொஸ்டின் எங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தோம்னா எங்கேயுமே கொடுக்கலை. ஆமாம், கொடுக்கல. தேர்ஃபோர் லெட் வி அசியூம் தட் இந்த 5 lakhங்கிறதே ஒரு ஃபேர் வேல்யூ ஆஃப் இந்த 5 lakhங்கிறதே ஃபேர் வேல்யூ தான். ஹென்ஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கம்ஸ் அரௌண்ட் 10 lakhs. குவிக் பைக்ஸோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. 3,50,000, 7,50,000, investment 4 lakh, 5 lakh, trade receivables 50,000, 50,000, trade payables 1,50,000. இதில் இது வந்து பார்த்தோன்னா ஃபேர் வேல்யூ, இங்கே வந்து கேரிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. Quick Bike Limited sells motorcycles under the brand name Super Start, which has a brand value of fair value of rupees 3,50,000. This is self-generated brand. Therefore, Quick Bike Limited has not recognized the brand in the books of accounts. But இது நம்ம அக்விசிஷன் பண்ணுறச்ச இது நமக்கு வந்து இண்டேஸ் 36 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஹென்ஸ் இதை நம்ம ஃபேர் வேல்யூ ஆஃப் அசட் அண்ட் லைபிலிட்டி ரெக்கக்னைஸ் பண்ணுறப்போ 3,50,000 நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம். அதாவது 3,50,000 நமக்கு ஃபேர் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்தது ஹை ஸ்பீட் லிமிட், அதாவது நம்மளோட பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன் கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் நம்மகிட்ட ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்சிஏ இங்கே மெஷர் பண்ணுறது ஃபேர் வேல்யூ பேசிஸில். ஹென்ஸ் குட்வில் ஆட்ரிபியூட்டபிள் டு என்சிஏ ஆல்சோ. ப்ரிப்பேர் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் ஆன் 1st Jan 2002 ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிடலாம். ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ டிட்டர்மைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு 5 lakh 35% அக்வைர் பண்ணுறப்போ ப்ரீவியஸ்லி அக்வைர் ஸ்டேக்கும் 5 lakh தான். ஹென்ஸ் டோட்டல் வேல்யூ 10 lakh பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஜேர்னல் என்ட்ரி நம்ம இதிலே போட்டுருவோம். நம்ம ஜேர்னல் என்ட்ரி, ஸோ ஜேர்னல் என்ட்ரி வந்து ஃபேர் வேல்யூ ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா. பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா எவ்வளோ ஃபேர் வேல்யூ? 7,50,000. இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா comes around 5 lakh. Next, trade receivables. இதோட ஃபேர் வேல்யூ 50,000 தான். கேரிங் வேல்யூ அதே தான். நெக்ஸ்ட்டு பிராண்ட் இன்டான்ஜிபிள் அசெட். பிராண்ட் 3,50,000. நெக்ஸ்ட்டு 2 கேஷ் விச் இஸ் அ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா 10 lakh கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஈக்குவல் டு 10 lakh. ஓகே. 2 liabilities. எவ்வளோ லைபிலிட்டியோட ஃபேர் வேல்யூனா 1,50,000. 2 என்சிஐ. என்சிஏ ஃபேர் வேல்யூ பேசிஸாக தான் மெஷர் பண்ணணும்னு இருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டேக் அக்வைர் பண்ணியிருக்காங்கன்னா 55% ஆஃப் ஸ்டேக் அக்வைர் பண்ணியிருக்காங்க. அதாவது இது 30% ஸ்டேக் ஃபஸ்ட்டு அக்வைர் பண்ணியிருக்கிறது.
ஃபஸ்ட்டு அக்வயர் பண்ணது 30% ஸ்டேக்கு, ஃபைனலாக அக்வயர் பண்ணது 25% ஸ்டேக்கு. ஹென்ஸ் டோட்டல் பார்த்தோன்னா டோட்டல் பார்த்தோன்னா 55%. therefore NCAவோட பர்சன்டேஜ் 45%. இங்கே NCA வந்து என்ன பேசிஸில் மெஷர் பண்ணுறாங்கன்னாங்க, ஃபேர் வேல்யூ பேசிஸ், கரெக்டுங்களா? ஸோ ஃபேர் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் அக்விசிஷன், ஃபேர் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் அக்விசிஷன், இந்த 5 லேக்குங்கிறதே ஃபேர் வேல்யூ தான். ஸோ அந்த 5 lakh divided by 25% into 45% into 45%. 9 lakh தான் NCAவோட வேல்யூ. எப்படின்னா 5 lakh வந்து 25% அக்வயர் பண்ணுறதுக்கு ஸ்டேக், கரெக்டுங்களா? டிவைடட் பை 25% போட்டேன்னா 20 lakh வரும். இதில் 45% NCAவோட ஸ்டேக். ஸோ 9 lakh தான் என்ன NCAவோட ஸ்டேக். NCAவோட ஸ்டேக்கு 9 lakh ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. குட்வில் அக்கௌண்ட், குட்வில் அக்கௌண்ட் அதாவது எவ்வளோ பிஸ்னஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, பிஸ்னஸோட வேல்யூ பார்த்தோம்னா இங்கே பார்ப்போம், சம் மைனஸ் லைபிலிட்டிஸ் 15 lakh. இவங்க அக்வயர் பண்ண வேல்யூ 10 lakh ப்ளஸ் 9 lakh, ஸோ 19 lakh. ஹென்ஸ் குட்வில் 15 lakh பிஸ்னஸை 19 lakh கொடுத்து வாங்கியிருக்காங்க ஈக்குவலண்ட்டாக. ஹென்ஸ் குட்வில் கம்ஸ் டு 4 lakh. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம் இந்த அமௌண்ட்லாம். இது வெரி சிம்பிள். அந்த அசட்ஸ் இவங்களோட ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட் எவ்வளவு? ஹை ஸ்பீக்கு 13,50,000, 13,50,000. அப்புறம் ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குது 7,50,000. தென் இன்வெஸ்ட்மெண்ட் எது இருக்கா? ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் குவிக் பேக்ஸு கேன்சல் ஆகிருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. 3,50,000 பிராண்ட் வேல்யூ ரெக்கக்னைஸ் பண்ணணும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட்ஸ் 5 lakh, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அவ்வளோதான் 50,000 டோட்டல். இவங்களோடது குவிக் பேக்ஸோடது ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 80,000, 5,20,000 கேஷ். இவங்களோடதுல வேறு எதாவது விட்டேன்னா எதுவுமே விடலை. therefore equal to sum 36 lakh. 36 lakh கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி. ஈக்விட்டி வந்து பார்த்தோம்னா ஈக்விட்டியில் ஹை ஸ்பீடோடது 5 lakh, 15 lakh. NCAவோட ஸ்டேக் 9 lakh. வேறு 4 lakh ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். ட்ரேட் பேபிள்ஸ் 3 lakh. பேலன்ஸ் ஷீட் மேட்ச் ஆகுமா? 36 பேலன்ஸ் ஷீட் மேட்ச் ஆகிடுச்சு. சிம்பிள். இதான் வெரி சிம்பிள் சம் தான். இது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். செயின் ஹோல்டிங்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சம். November 22 எக்ஸாம் பேப்பர். பட் இது புக்கில் ஸ்டடி மேட்லேயே இருக்க கொஷின் தான். அது வெரி சிம்பிள். இது பார்ப்போம்.